வணக்கம் திரு கிஷோர் சாமி. வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான மரியாதைக்குரிய EV.K.S. இளங்கோவன் அவர்கள் காலமானார் அப்படின்ற செய்தி நம்ம ஊடகங்கள் மூலமாக கேள்விப்படுறோம். முதல்ல அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இது சம்பந்தமாக நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அதை பார்த்தேன். முதல்ல அவருக்கும் உங்களுக்கும் இடமான அந்த பழக்கங்கள் எப்படிப்பட்டது, அந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்திருந்தீங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தாண்டி அந்த காணொலியுடைய 2வது பகுதியில் மிக கடுமையாக உங்களுடைய கோபத்தை திமுகவை நோக்கி நீங்கள் காட்டியிருந்தீங்க. மறைந்தது ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், ஒரு எம்எல்ஏ. ஆனால் உங்களுடைய கோபம் முழுக்க முழுக்க திமுகவை நோக்கி இருந்துச்சு. அது எதை பற்றி அப்படிங்கிறதையும் நீங்களே சொல்லுங்கள். எதனால் அந்த கோபம்? மீண்டும் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளோ கோபத்தை ஏற்படுத்துது? இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் என்பது நீங்கள் திமுகவுடைய தேசிய கிளை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? திமுகவுக்கு பல கிளைகள் இருக்குது. திமுகவுடைய தேசிய கிளை தமிழ்நாடு காங்கிரஸ். திமுகவுடைய எஸ்சி பிரிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது நம்ம விசிகா. திமுகவுடைய இந்த தொழிலாளர்கள் நலன் சார்ந்த பிரிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது கம்யூனிஸ்ட். அதுக்கு தான் தனியாக அவங்க ஒரு பிரிவு வச்சுருக்காங்களே, வேறு எதுவும் இல்லை. இதுதான் அந்த பிரிவுகள். கூட்டணி கட்சிகள் விலை போய் விட்டார்கள் அப்படின்றதுக்கு இதெல்லாம் தான் சான்றுகள். சரியா? அப்படி பார்க்கும்பொழுது திமுகவுடைய தேசிய கிளையாக இருக்கக்கூடியது தான் தமிழ்நாடு காங்கிரஸ். அதில் முக்கியமான நபர் தான் இளங்கோவன். இப்போ நீங்கள் இளங்கோவனை எடுத்துக்கோங்களேன். EV.K.S. இளங்கோவன் மறைந்து விட்டார். மறைந்தவரை பற்றி நம்ம தவறாக பேச வேண்டியது கிடையாது. ஆனால் மறைந்தவர் செய்த விஷயங்களை அப்படியே மறைச்சிடவும் முடியாது. கண்டிப்பாக. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, அவர் நிற்கிறேன்னு சொன்னாரா ஈரோடு இடைத்தேர்தலில்? அதாவது அவருடைய மகனுடைய மறைவுக்கு பிறகு இடைத்தேர்தலில் நான் நிற்கிறேன்னு அவர் சொன்னாரா? இல்லை, அவர் வேண்டான்னாரு. அவருடைய மகனுக்கு இன்னொரு மகன் இருக்கார். ஓ, ஓகே. அந்த மகனுக்காக தான் அவர் கேட்டார் அந்த எம்எல்ஏ சீட்டை. அது ஒரு புதிய நபராக இருக்கார், நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்களே நில்லுங்க அப்படின்னு நிர்பந்தம் பண்ணது யார்? நிர்பந்தித்தது யார்? முதலமைச்சர். அப்படியா? உண்மையாக அது நடந்துச்சா? ஆமாம், இதெல்லாமே எல்லாமே மீடியாவில் இருக்கு. எல்லாமே பொதுத்தளத்தில் இருக்கக்கூடியது தான். நான் எதுவுமே இட்டுக்கட்டி பேசலை. சரியா? நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா இது எதையுமே இட்டுக்கட்டி பேசலை. சரி, அப்படியே இளங்கோவன் நின்னா மட்டும் என்னங்க தப்பு? அது நிற்கக்கூடாது. அவரே சொல்கிறாரு, நான் என்னுடைய கடைசி காலத்தில் இருக்கிறேன் அப்படின்னு. கடைசி காலத்தில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவரை எதற்காக நீங்கள் எம்எல்ஏவாக தேர்வு செய்கிறீர்கள்? அப்போ அவர் உடல்நலம் சரியில்லாமல் அவரே சொல்கிறாரு, நான் சொல்லலை. இல்லை, அவர் வயது அப்படிங்கிற அடிப்படையில் பிரச்சாரத்தில் சொல்கிறேன், நான் கடைசி காலத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஏங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய கடைசி தேர்தல் அப்படின்னு கருணாநிதி சொல்கிறாரு இல்லையா? எனக்கு தெரிந்து 2001 சொல்லிட்டு இருக்காரு, என்னுடைய கடைசி தேர்தல்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லை, வயது ஒரு 80 வருது, ஒரு 75 வருதுனாலே அந்த ஃபீல் வந்துரும்ல. நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோம்? நான் ஈரோடு கிழக்கில் ஒரு வாக்காளராக இருக்கேன்னு வைங்க, உனக்கு வயதாகிடுச்சுன்றது என் பிரச்சனையா? இதானே நான் கேள்வி கேட்பேன். உனக்கு வயசாகிடுச்சுன்றது உன் பிரச்சனை, என் பிரச்சனையா? இந்த இடத்துல நான் மன்னிக்கவும் மறுபடியும் இடைமறிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. அதனால தான் அவர் வயதாயிருச்சு அப்படின்றதுனால வயதானவரை ஏன் போட்டீங்க அப்படின்றது உங்களுடைய கேள்வியா? இல்ல அந்த நேரத்திலே அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாருன்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. வயதானவரை ஏன் நீங்க வேட்பாளராக வச்சிங்கன்னு நான் கேட்கல. வயதானவர் வயது மூப்பு வந்தவர் வேட்பாளராக இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சட்டமே அதை அனுமதிக்குதும் போது நான் யாரை சொல்கிறதுக்கு? அது பிரச்சனை கிடையாது. அவரே சொல்கிறது, நான் கடைசி காலத்தில் இருக்கேன், எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு. அப்போ உடம்பு முடியலன்னு சொல்லக்கூடியவரை நீ கொண்டு போய் எப்படி வேட்பாளராக போடுற வீம்புக்கு? சரி. அப்போ அதிகாரம் உன்னிடம் இருக்குது அப்படின்றதுனால, பணம் உங்ககிட்ட இருக்குன்றதுனால யாரை வேண்டுமானாலும் நீ வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைத்து விடலாம். அப்போ நீ மக்களை எந்த அளவிற்கு நீ மதிப்பிட்டிருக்கன்றது இதுன்னு தெரியுதுல்ல. இப்போ தோல்வி பயத்தில் தான் தெரிந்த முகமாக இருக்கணும். அதனால EV.K.S. அவர்களே நிறுத்திடலாம், சேஃப்டி அதுதான். ஏன்னா தோத்தா கெட்ட பேர் ஆகிடும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்றீங்களா? ஜெயிக்கிறதுக்கும் நீ தோல்வி பெறுவதும் அப்படின்றது உன்னுடைய அரசியல் ஆட்டம். சரியா? இதில் மக்கள் ஏன் பலிகடாவாகணுன்றதான் என்னுடைய கேள்வி. என்ன பலிகளோ ஆயிட்டாங்க? இப்போ 1.5 வருஷம் எம்எல்ஏவா? நீ எம்எல்ஏன்றவர் யார்? எதுவுமே செய்யலையா அவரு? எம்எல்ஏன்றவர் யார்? மக்களுக்காக போயிட்டு சட்டமன்றத்தில் பேசணும், அடுத்து அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் பிரச்சனையை பார்க்கக்கூடியவர் தான் மக்களுடைய பிரதிநிதி. ஆமாம். சரியா? இந்த மக்களுடைய பிரதிநிதி அந்த மக்களுக்காக உழைக்கக்கூடியவராக இருக்கணுமா கூடாதா? 100% கண்டிப்பாக இருக்கணும். அப்போது நீ மக்களுக்காக உழைக்க முடியாது, நான் கடைசி காலத்தில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவரை நீ கொண்டு எப்படி நீ வேட்பாளராக நிறுத்துற? இது என்ன அடிப்படையில் நீ நிறுத்துற? இவரால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது? ஈரோடு கிழக்கு மக்களுக்கு EV.K.S. இளங்கோவன் இருந்த இந்த எவ்வளோ ஒரு ஆண்டு 1.5 ஆண்டு, இந்த 1.5 ஆண்டுகளில் என்ன நன்மை கிடைத்திருக்கிறது? எந்த நன்மையும் கிடைக்கலன்னு தான் நான் சொல்கிறேன். சரி, என்ன சட்டமன்றத்தில் என்ன பேசினார்? மக்களுடைய குறைகளை எடுத்து பேசினார்.
ஒன்றும் கிடையாது. அவர் வந்தார், அவர் தேர்வானார், சட்டமன்றத்துக்குள்ள வந்தார், முதலமைச்சருக்கு நன்றி கூறினார், முதலமைச்சர் புகழ் பாடினார். இதை கடந்து ஈரோடு கிழக்கு மக்களுக்கு என்ன நன்மை நடந்தது? ஒன்றும் கிடையாது. அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, வீம்புக்கு ஒருத்தரை நீ கொண்டு வந்து நிறுத்துவியா? இதை வந்து இவர்கள் கருணாநிதியை வைத்தே செய்தார்கள். எந்த காலகட்டத்தில்? 2016க்கு அப்புறம் 2016ல் திருவாரூர் எம்எல்ஏவா இதுவாராரு, தேர்வாராரு. யார்? நம்ம கருணாநிதி அவர்கள். கருணாநிதியால் முடியாமல் போயிடுச்சு. எப்போ? 2017-18 வாக்குல அவர் இறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் செயல்பட முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டார். சரியா? சுயநினைவை இழந்து விட்டார். சரியா? சுயநினைவுன்றது ரொம்ப இழந்து விட்டார். கான்சியஸாக தான் சொல்றீங்களா இந்த வார்த்தையை? புரியல. ரொம்ப கான்சியஸாக தான் இந்த வார்த்தையை சொல்றீங்களா? நான் சுயநினைவுடன் சொல்கிறேன். கருணாநிதி சுயநினைவை இழந்து விட்டார். இழந்த நிலையில் நீ செயல் தலைவர்னு கொண்டு வந்து உன்னை நீ நிறுத்திக்கிட்டல உன் கட்சியில் மட்டும், உன் கட்சி தலைமைக்குன்னு மட்டும் நீ வந்து கருணாநிதியால் செயல்பட முடியல, நான் செயல்பட்டு ஆகணும் அப்படின்னு. கருணாநிதி சுயநினைவை இழப்பதற்கு முன்பு வரையில் ஸ்டாலினே அந்த பதவிக்கே கொடுக்கல. சரியா? ஸ்டாலினுக்கு அந்த பதவியே கொடுக்கல. கருணாநிதி சுயநினைவை இழந்ததுக்கப்புறம் தான் அந்த பதவியை கொடுக்குறாங்க. அப்போ என்னுடைய கேள்வி, கருணாநிதி சுயநினைவை இழந்ததுக்கப்புறம் நீ செயல் தலைவர்னு கொண்டு வந்து உன் கட்சியை நிப்பாட்டணும்னு நினைக்கிறல்ல, அப்போ அதுதானே உன்னுடைய அந்த திருவாரூர் மக்களுக்கும் பொருந்தும். புரியுது. சுயநினைவை இழந்த எம்எல்ஏவை நீ எப்படி பிரதிநிதியாக தொடர அனுமதித்தாய்? இதை நான் அதிமுக மீது பகிரங்கமான குற்றச்சாட்டாக வைக்கிறேன். ஏன் நீங்கள்? ஆமாம், நீங்கள் போட்ட பிச்சை தானே. அதிமுக போட்ட பிச்சை தான் கருணாநிதி திருவாரூர் எம்எல்ஏவாக தொடர்ந்தார். இல்லைன்னா அவர் என்ன பண்ணிட முடியும்? சரி, என்ன பண்ணிட முடியும்? சரி, இவங்க தான் போட்டாங்க அப்படின்னு. ஆமாங்க, அந்த எம்எல்ஏவுடைய போஸ்டே இதுவாக இருக்குங்க, காலாவதியாக இருக்குங்க. இவர் வந்து வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடணும். சரி, கையெழுத்து போடலைன்னா நீங்கள் எம்எல்ஏவாக தொடர முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த பொழுது சட்டமன்றத்தில் இவர்கள் பங்கேற்கவில்லை என்றாலும் வருகை பதிவேட்டில் வந்து கையெழுத்து போட்டு போவாங்க. இந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடுவதுன்றது என்ன ஒரு விரும்பும் சடங்கானா? இல்லை. அது வந்து நீங்கள் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டால்தான் நீங்கள் சட்டப்படி நீங்கள் எம்எல்ஏவாக தொடர முடியும். ஓகே, சரியா? அந்த கையெழுத்து போடக்கூடிய நிலையில் கூட இல்லாத ஒரு நபரை, சுயநினைவை இழந்து விட்ட ஒரு நபரை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? எம்எல்ஏவாக தொடரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுமதித்தீங்க. அதுக்கு சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்தீங்க. சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. சட்டமன்றத்தை கொண்டு வந்தபோது அதிமுக அதற்கு உடன்பட்டது. சரியா? அப்போது அதிமுக போட்ட பிச்சை தானே. அதிமுக அன்றைக்கு அப்போஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க, இவங்க எப்படி வந்திருக்க முடியும்? ஒரு ஹியூமனிட்டி, ஒரு பெரிய மூத்த தலைவர் அப்படிங்கிற. நான் என்ன கேட்குறேன், ஹியூமனிட்டி என்ன வரணும்னா திருவாரூர் மக்கள் மீது வரணும். அவங்க ஓட்டு போட்டு ஒரு பிரதிநிதியை அனுப்பியிருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு தான் உங்கள் ஹியூமனிட்டி இருக்கணுமே தவிர்த்து, செயல்பட முடியாத ஒருவரை நான் செயல்படுவது போல காண்பிப்பேன் அப்படின்றது ஹியூமனிட்டி கிடையாதுங்க. ஒருவருடைய கருணாநிதி ஒரு தலைவர். சரியா? திமுகவின் தலைவர், முன்னாள் முதலமைச்சர். இது எல்லாமே அவருக்கான மரியாதை. அதை விட்டுருங்க. அதை யாராவது நம்ம தப்பாக சொன்னோம்னாக்கா அது ஹியூமனிட்டியை நம்ம வந்து குலைக்கிறோன்னு அர்த்தம். நம்ம அது எதுவும் சொல்லலை. நான் கேட்குறது இங்கே என்னென்னா, ஒரு செயல்படாத ஒரு எம்எல்ஏவை தொடரலாம் என்று நீங்கள் சொல்வது எப்படி ஹியூமனிட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஹியூமனிட்டி யாரோட காஸ்ட்டில்? ஹியூமனிட்டி உன் காஸ்ட்டில் பண்ணு, மக்களுடைய காஸ்ட்டில் ஏன் பண்ணுற நீ? கிஷோர் பற்றி எனக்கு தெரியும். அவர் வந்து பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ, ஆனால் தவறு விமர்சனம் அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவார். சில நேரங்கள் அது பார்க்குறதுக்கு ஏதோ வந்து அடுத்தவங்களுடைய துன்பத்தை பார்த்து மகிழ்கிற சேடிஸ்ட் மாதிரி கூட கிஷோர் அவர்கள் தெரிவார். ஏன்னா இப்போ வந்து ஒரு இறப்பு நடந்து சாடிசமே இல்லைங்க. இது என்ன சாடிசம் இல்லை சொல்லுங்க. அதனால தான் நான் கேட்குறேன். செயல்பட முடியாத ஒருவரை நீங்கள் வீட்டில் வைத்து பராமரியுங்கள். அவர் 100 ஆண்டு வாழட்டும், ஏன் 150 ஆண்டு கூட வாழட்டுமே, அது என் பிரச்சனை கிடையாது. சரியா? ஆனால் செயல்படாத எம்எல்ஏவை எப்படி நீங்கள் வந்து செயல்படுகின்ற ஒரு நபராக நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள்? இப்போ இந்த சினாரியோவையும் இது வரைக்கும் எம்எல்ஏவாக ஜெயலலிதா வந்து அப்போலோவில் அட்மிட் ஆனாங்கங்க, முதலமைச்சராக அட்மிட் ஆகிறாங்க. அவங்க அட்மிட் ஆகிறாங்க, அவங்களால செயல்பட முடியாதுன்னு ஒரு சூழலில் கவர்னர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? அந்த பர்டிகுலர் துறைகளை, அவர் கவனித்து வந்த துறைகளை மற்ற அமைச்சர்கள் பார்ப்பார்கள், அவர்கள் வந்து அதை மேற்கொள்வார்கள்னு சொன்னாங்களா இல்லையா? அதுதான் கருணாநிதிக்கும் பொருந்தும்.
ஏன் பொருந்தக்கூடாது? சரி, நான் கருணாநிதி அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா இது அவர்களுக்கு ஏன் நான் நான் போக சொல்றேன்னா, விரும்பல. இ- இந்த சினாரியோ எப்படி ஈவிகேஎஸ் அவர்களுக்கு பொருந்துமா? ஆமாங்க, அவர் நீங்க அததான் நீங்க நடமாடிட்டு தானே பண்ணீங்க. இருந்தாரு. அதாவது நீங்க திருவாரூருக்கு என்ன பண்ணீங்களோ, தொகுதிக்கு என்ன பண்ணீங்களோ, அதையத்தான் நீங்க ஈரோடுக்கும் பண்ணியிருக்கீங்க. திருமகன் ஈவேரா வந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். ஆமா, முறையாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டார். அவர் இறந்து போயிடுறாரு. சரியா? அதுக்கப்புறம் நீங்க அடுத்த வேட்பாளரை போட்டிருக்கணும். அந்த வேட்பாளர் செயல்படக்கூடிய ஒருவரா நீங்க போட்டிருக்கணும். அதை பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க? நான் கடைசி காலத்தில் இருக்கிறேன், நான் இறக்கப் போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை, உடல்நிலை மோசமாக இருக்கக்கூடிய ஒருவரை, அந்த தொகுதியிலேயே இல்லாத ஒருவரை, சென்னையில் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் கொண்டு வந்து அங்கே வேட்பாளராக போடுறீங்க. திருமகன் ஈவேராவோட தந்தை அப்படின்ற ஒரே தகுதிக்காக நீங்கள் அங்கே போடுறீங்க. சரியா? அப்போது நம்முடைய கேள்வி என்னென்னா, அப்போ அந்த தொகுதியை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா? இப்போ நீங்கள் இதை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா எல்லாம் நக்கலா? ஈரோடு மக்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு. என்ன அப்படிதான் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. 250 கோடி ரூபாய் செலவு செய்த, அது 400 கோடின்றாங்க, நான் 250 கோடி ரூபாய்ன்னு குறைந்தபட்ச செலவாக இந்த சொல்கிறாங்க. இடைத்தேர்தலுக்கு சொல்ல வரீங்க. இடைத்தேர்தலுக்கு 250 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் இளங்கோவனை கொண்டு வந்து எம்எல்ஏவாக நிறுத்தி என்ன சாதித்தீர்கள்? இப்போ இறந்து போயிட்டாரு, திருப்பி இன்னொரு 250 கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறீங்க. அப்படியெல்லாம் கொண்டு போயிட முடியாதுங்களா? ஏன்? இல்லை, மக்களுடைய புரிதலுக்காக கேட்குறேன். இன்னொரு இடைத்தேர்தல் நடந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆமாம், வரீங்களா? எப்படி நீங்கள் சட்டப்படி நடந்தானே ஆகணும். 1.5 வருஷம் இருக்கு. 1.5 வருஷம் இருக்குது இன்னும் இந்த ஆட்சி முடியறதுக்கு. அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு 4 மாசத்துல இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த ஜாக்பாட் அப்படின்ற வார்த்தை எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அப்போ அது சொல்லப்பட்டுச்சு. அருவருப்பா இல்லையா உங்களுக்கு? உண்மையிலேயே அது அப்படிதான் இருக்கு. அருவருப்பா இல்லையா? எந்த அவங்க கொடுக்குற அந்த முலாம் பூசிய கொலுசுக்கும், அது வெள்ளி கொலுசு கூட கிடையாது, முலாம் பூசிய கொலுசு. சரியா? அவங்க கொடுக்குற அந்த முலாம் பூசிய கொலுசுக்கும் உங்களை கொண்டு போய் பட்டியலில் உட்கார வச்சு, மக்கள் அவமானப்படுத்தப்பட்டதை நான் அதை மக்கள் பார்த்தேன். அவமானப்படுத்தப்பட்டார்கள் படுகிறார்கள் என்பதை விட என்னுடைய கேள்வி என்னன்னா, சரி நீ அந்த கொலுசு கொடுக்குறியா, நீ அந்த படத்தை பார்க்க வைக்கிறியா, பட்டியலை கொண்டு போய் உட்கார வைக்கிறியா, மக்களை கடத்திட்டு போய் உட்கார வைக்கிறியா, இதெல்லாமே நீ பண்ணு. நான் இது எதையுமே கூட நம்ம, ஏன்னா மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மக்கள் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நாம யார் இதை பற்றி பேசுறதுக்கு? ஜனநாயகத்தில் மக்கள் தான் இறுதி எஜமானார்கள். அவர்களே ஏற்றுக்கொண்டு பின்னர் நம்ம பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது இங்கே. சரியா? ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, குறைந்தபட்சம் அந்த பிரதிநிதியாவது நீ யோகியமான ஒருவரை போட்டிருக்கணும்ல. யோகியமானவர் அப்படின்றதை விட தகுதியான ஒரு செயல்படக்கூடிய ஒருவரை போட்டிருக்கணும்ல. அப்போ உங்களுக்கு நீ 250 கோடி ரூபாயை உன் காசுல நீ செலவு பண்ணுவியா? 250 ரூபாயை செலவு பண்ணுவியா நீ? அதாவது எவனோ கொண்டு வந்து கொள்ளையடிச்சு கொடுக்குற பணம்ன்றதுனால அதை உன் இஷ்டத்துக்கு நீ செலவு பண்ற. இப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நம்ம பாக்கெட்டில் நம்ம செலவு பண்ணுவோம், நம்ம செலவு பண்ணுவோம் பஸ். ஒரு புரியுது. 200 ரூபாய் செலவு பண்ணுவோமா? பண்ண மாட்டோம், கஷ்டப்படுவோம். தேவையில்லாத செலவா நம்ம பண்ணுவோமா? யோசிக்க மாட்டோமா? புரியுது. அப்படின்னும் போது 250 கோடி ரூபாய் அனாயாசமாக நீ தூக்கி போடுறேன்னா, அப்போ எவ்வளோ காசு உனக்கு வருது? எவ்வளோ கோடி உனக்கு வந்திருந்தா நீ இந்த 250 கோடி ரூபாயை இப்படி தூக்கி போடுவ? இது வந்து அதுவும் யார் மேலே? உனக்கே நல்லா தெரியும் அவரால் செயல்பட முடியாதுன்னு. அவர் மீது அது சுமையா தான் சுமத்தப்பட்டுச்சுன்னு நீங்க பாக்குறீங்களா? அந்த கேண்டிடேட் அவரே சொல்றாரு அது ஒரு சுமைன்னு. நான் சொல்ல வேண்டியதில்லை, வேட்பாளரே சொல்றாரு. சரி, ஏன்னா இப்ப வேண்டாம்னு தயங்குறாரு. நான் வந்து நிற்க விரும்பலை, எனக்கு வேண்டாம்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போது வேண்டாம்னு சொல்கிறத கொண்டு வந்து வலுக்கட்டாயமாக நிற்க வச்சு 250 கோடி ரூபாயை செலவும் பண்ணி நீ அதை வெற்றி பெற்று விட்டாய் அப்படின்னு காண்பிப்பதற்காக நீ வந்து இவ்வளோ விஷயங்கள் அரங்கேறுது. சரி, இதை கடந்து இப்போ திருப்பி ஒரு 4 மாதத்துல தேர்தல். அதை தான் நான் கேட்க இந்த வந்தேன். 4 மாதம் தேர்தல் ஆகி ஒரு வேட்பாளர் வந்து தேர்வாராருன்னு வைங்க. அவர் வந்து என்ன மிஞ்சி போனால் என்ன 2 கூட்டத்தொடருக்கு வர முடியும், சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு. அதுக்கு மேலே வர முடியாது. இல்ல, அந்த தேர்தல் எப்படி நடக்கும்ன்ற ஒரு யோசனையும் இருக்கு. ஏன்னா முதல்ல இந்த இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி தொடங்கி ஒரு 2 ஆண்டுகளில் இருக்கும்போது நடந்த தேர்தல். அதையே வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஈகோவாக பார்த்தாங்க. அது வந்து தோத்துட்டோம்னா அது பெரிய இதாக போயிடும். அதனால் எந்த லெவலுக்கு வேணால் போகலான்ற மாதிரி அவங்க இறங்கி பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இந்த பட்டியல் அடைக்கிறது அதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து பொது தேர்தலே வரப்போகுது அப்படிங்கிற சூழலில் இன்னொரு இடைத்தேர்தல் நடந்தால் அந்த இடைத்தேர்தல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பெண்ணாகரம் எப்படி நடந்ததோ அப்படி தான் நடக்கும். திருமங்கலம் எப்படி நடந்ததோ அப்படி தான் நடக்கும். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? நல்லா பெண்ணாகரம் தேர்தல் எப்படி நடந்தது, திருமங்கலம் தேர்தல் இடைத்தேர்தல் எப்படி நடந்தது, அப்படித்தான் இதுவும் நடக்கும். பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு டெபாசிட் போனது. விஜயகாந்த் 2வது இடத்துக்கு வந்தாரா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் அதிமுகவுக்கு டெபாசிட் போனது. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச ஒரு 8 மாதத்துலலாம் பொது தேர்தல். பொது தேர்தலில் அதிமுக அதே தொகுதியில் ஜெயிக்குது. ஆமாம். இத்தனைக்கும் பாமக திமுக கூட்டணியில் இருக்குது 2011. இன்பசேகரன் வேட்பாளர், பெரியண்ணன் அவர்களுடைய மகன். சரியா? அப்போது நம்மளுடைய கேள்வி என்னென்னா, அப்போ இந்த 8 மாதத்தில் என்ன மாறிடுச்சு? இடைத்தேர்தலில் மக்கள் எதற்காக திமுகவை தேர்வு செய்தார்கள்? அதிமுகவுக்கு டெபாசிட்டே காலியானது. 8 மாதத்தில் அதிமுக அந்த தொகுதியில் ஜெயிக்குது. எப்படி?
அப்ப என்ன மேஜிக்ங்க? இடைத்தேர்தலுக்கும், பொதுத் தேர்தலுக்கும் இடைத்தேர்தலை பொறுத்திருக்க மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நாம வந்து எதுக்கு ஆள்கின்ற அரசாங்கத்தை இந்த ஆட்சியாளர்களை நம்ம ஏன் பகச்சிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க மக்கள். ஒண்ணு. மத்தபடி வெல போறாங்கன்ற குற்றச்சாட்டு நீங்க வைக்க மாட்டீங்க. நான் மக்களை வந்து நான் சிறுமைப்படுத்தவே மாட்டேங்க. சரியா? நான் வந்து மக்கள் வந்து அவங்களுடைய கஷ்டம். அது வந்து பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயம். மக்களுடைய கஷ்டம், மக்களுடைய பிரச்சனைகள், அன்றாடம் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், இந்த பிரச்சனையில இந்த மாதிரி காசு வந்ததுன்னா ஏதோ ஒன்று வாங்கிட்டு அதை வச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு போகக்கூடியவர்களாக தான் மக்கள் இருக்காங்க. ஆனா சில நேரங்கள்ல நான் வந்து கொஞ்சம் டாபிக் விட்டு வெளிய போற மாரி தோணலாம். ஆனா சில நேரங்கள்ல உண்மையிலேயே கோவம் வருது. சில காட்சிகள பார்க்கும்போது. ஒரு வாழைக்கொலை, ஒரு சின்ன சின்ன பொருள்கள் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பழத்தில ஒரு மாலையோ, ஒரு தோரணமோ பண்ணியிருப்பாங்க. ஆரஞ்சு பழம் அது இதுன்னு போட்டு, அதையெல்லாம் அறுத்துட்டு போற காட்சிகள்லாம் பார்க்கும்போது, அப்படி நம்ம மக்கள அப்படி வச்சிருக்காங்களா? அல்லது மக்கள் அப்படியான மனநிலைக்கு போயிட்டாங்களான்ற மாரியான மக்கள் அப்படி ஒரு வலி வைக்கிறது வருதுல்ல. இல்லைங்க. இவங்க மக்கள் அப்படி வைக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து மக்களுடைய பயன்பாடுக்கு தானே இதெல்லாம் வைக்கிறது. அதனால அதை எடுத்துட்டு போறாங்க. அதை நான் தவறாவே நான் பார்க்கல. எடுத்துட்டு போறதுங்க. சரி விடுங்க. அந்த காட்சிய பார்த்தா தான் தெரியும். நம்ம மக்கள் என்னடா இப்படி நம்ம நாகரீகம் அடைஞ்ச சமூகமான்ற அளவுக்கு நம்மள வேதனைப்பட அது நம்ம வச்சுர்றாங்க. மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது இயல்புன்னு நான் பார்க்குறேன். சரியா? எனக்கு நல்லா போட்டி போட்டுக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, போராடிக்கிட்டு, அந்த ஒத்த காய், பழம் நம்மளால வாங்கி சாப்பிட நீ முடியாதா? இப்ப கோவையில ஒரு அப்படி உணவு விழா ஒண்ணும் ரொம்ப நடந்ததா? கஷ்டப்படுறவங்க மாரியும் தெரியலைங்க. கோவையில ஒரு உணவு விழா நடந்ததா? இப்ப நடந்துச்சு. அந்த நடந்ததா? ரூ. 1000 400 வகை 1000 சாப்பாடு. ரூபாய்க்கு 400 சாப்பாடு, 400 விதமான சாப்பாடுகள் இன்னும் சொல்லி அங்கே பார்த்துருக்கீங்களா மக்கள் எப்படி பார்த்தேன், அடிச்சிட்டாங்கன்னு? பார்த்தேன். சரியா? அதனால நான் இதுக்காக அந்த மக்களை வந்து நான் சிறுமைப்படுத்தலை. இவங்களுடைய இயல்பா அது இருக்கு. அதாவது ஏதாவது ஒன்று நமக்கு கூடுதலாக கிடைக்குது அப்படின்னா அதுக்கு வந்து முடி அடிச்சுட்டு போகிறது அப்படின்றத நம்ம ஒரு இயல்பாக ஆனா வச்சிருக்கோம். கஷ்டமா இருக்குங்க. ஓப்பனா சொல்றேன். ஒரு விவாதமா சொல்றேன். உங்க கூட ஆர்கியூ பண்ணல. இட் ஹர்ட்ஸ். இல்லை தட் இஸ் ஹவ் பீப்புள் ஹவ் பீன் டியூன் டு. யார் மேல கோவப்படுறதுன்னே தெரியல இந்த மாதிரி இது காட்சிகளை யார் மேலேயும் பார்க்கும்போது. நீங்கள் கோவப்பட முடியாது. ஆனால் நான் கேட்குறது இங்கே என்னன்னா, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மக்களை சிறுமையாக நினச்சிருந்தீங்கன்னா சிறுமைப்படுத்தி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்க இவ்வளவு செலவு பண்ணி ஒரு வேட்பாளரை, அதுவும் அவரால் செயல்பட முடியாதுன்னு ஒரு வேட்பாளரை போட்டு அவர் இறந்து போய் இப்போ திரும்பி நீங்கள் மக்கள்கிட்ட வந்து எந்த மூஞ்சி வச்சுட்டு வருவீங்க நீங்கள்? இன்னும் கிராண்டா நடக்குங்க. வேற என்னங்க நடக்கும்? அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ இது ஒரு சவாலாக கொடுக்கப்படும். யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு இது ஒரு சவாலாக மீண்டும் கொடுக்கப்படும். செந்தில் பாலாஜிக்கு இன்னொரு செலவு. சரியா? செந்தில் பாலாஜி பொறுத்தவரைக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் கொடுக்கக்கூடிய பணத்தில் தான் செலவு பண்ண போகிறார். இந்த குடும்பத்துக்கு கட்டக்கூடிய கப்பம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வாரம் கட்டக்கூடிய கப்பத்தை தான் இவர் செலவு பண்ண போகிறார். அதை கொண்டு போய் கொடுக்க போகிறார். அவ்வளவுதான். இதை வந்து இந்த வெள்ளி முலாம் போட்ட கொலுசு, அதுக்கப்புறம் வந்து டோக்கன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அங்கே வழங்கப்படும் மக்கள்கிட்ட. அந்த மக்கள் கொண்டு போய் பட்டியல் அடைக்கப்படுவார்கள். எதிர்க்கட்சிகள் கூட வந்து இந்த பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு பட்டியல் அடைக்கப்படுவார்கள். மக்களை இது சந்திக்கவே முடியாத முடிஞ்சதுக்கப்புறம் நிலைமை தானே போச்சு. இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மக்கள் போய் ஓட்டு போடுவாங்க. யாருக்கு போடுவாங்க? டெஃபினட்டா ஆளுங்கட்சி தான் ஆளுங்கட்சிக்கு தான் போட போகிறாங்க. இப்படி போட்டப்பறம் இந்த நாங்கள் மக்களுடைய செல்வாக்கை பெற்று விட்டோம், இந்த இது சூர்யா மிகப்பெரிய வெற்றி, ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி பறைசாற்றிக் கொண்டு முதலமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிடுவார். இது எல்லாமே நடக்க போகுது. எங்களுடைய ஆட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் 4 ஆண்டு கால இதற்கான இவர்கள் செய்யக்கூடிய செலவு 500 கோடி மொத்தம். ஒரு 250 கோடி அப்போ, இப்போ ஒரு 250 கோடி. 500 திமுக கோடி காசு ரூபாய். செலவாகிறது வேற, மக்கள் பணம் எவ்வளவு? திமுகவோட காசு இல்லைங்க, இது மக்களுக்கு போக வேண்டிய பணம், கொள்ளையடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற பணம். இல்ல ஒரு எலெக்ஷன் நடக்குதுனாலே அந்த 7 மக்கள் பேர் பணம்னு ஒண்ணு 7 பேர் செலவாகும்ல, எலெக்ஷன் கமிஷன் மூலமா. எலெக்ஷன் கமிஷன் மூலமாக செலவாகிற பணம்ன்றது மக்கள் பணம். இதுவும் மக்கள் பணம் தான். ஏங்க 7 பேர் 7 பணம், புதைக்கப்பட்ட பிணங்கள், அந்த பிணங்களை எல்லாம் பிணத்தோடு தோண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க மண்ணு வேணும்ன்ட்டு. இதுக்கெல்லாம் இது நடந்திருக்கு. இப்போ அந்த பணம்லாம் என்ன? இந்த பணம் தான் அது. இவன் என்ன உழைச்சி சம்பாதிச்ச பணமா, இல்லை இவர்கள் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்களாக இருந்து அதன் மூலம் ஈட்டிய லாப பணமா? எதுவுமே கிடையாது. இப்படி வந்த பணம் தான், கான்ட்ராக்டுக்கு வாங்குற பணம். இது எல்லாத்தையும் இணைத்த ஒரு கோவமா தான் உங்களுடைய அந்த வீடியோல நீங்க அது பேசியிருந்தீங்க. உங்களுக்கு வராத அந்த கோவம்? புரிச்சுக்கிறேன். ஜஸ்ட் அனாயசமா நீ 500 கோடி. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாம யோசிக்கிறோங்க 10,000 ரூபாய் கரண்ட் பில் 10,000 ரூபாய் வந்துருச்சுன்னா இந்த 10,000 ரூபாய் எப்படி கட்டுறது நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? அப்போ நீங்க ஒவ்வொரு 1000 ரூபாயையும் நம்ம வந்து யோசிச்சு செலவு பண்ணணும், யோசிச்சு சம்பாதிக்கணும், இதுக்கு மண்டையை போட்டு குழப்பிக்கணும், இது நடுவில் கமிட்மெண்ட்டு இவ்வளோவெல்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப அனாயசமாக 250 கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணு, 250 கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ணு, ஒவ்வொருத்தனும் ஒரு இஎம்ஐ கட்டுறதுலேருந்து ஆரம்பித்து அவ்வளோ பணத்தை அன்றாடம் direct ஆ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வளோ இருக்குது.
ஆனால் இவங்க எவ்வளோ சர்வசாதாரணமாக இந்த சர்வசாதாரணமாக செலவு பண்ணக்கூடியவர்கள் இதற்கு தகுதி வாய்ந்தவர்களா? இவன் எவனாவது உழைச்சி சம்பாதிச்சிருக்கானா? எங்கிருந்து இவர்கள் இவ்வளோ பணம் வருது? எப்படி வருது இவ்வளோ பணம்? இதுதான் கேள்வி. புரிகிறது. அவங்களுடைய காணொளி நினைவுகளை பகிர்ந்துக்கிற மாதிரி ஆரம்பித்து போக போக அது வேறு மாதிரி போச்சு. அது உங்ககிட்ட ஒரு விளக்கமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். அவங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி.